மலேசியாவின் புறநகர் மேம்பாடு, வீடமைப்பு கொள்கைகள் ஆகியவை மலேசியாவை இன்று அனைத்துலக அளவில் இடம்பெற செய்திருக்கிறது. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சில் பணிபுரியும் கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான அரசாங்க பணியாளர்கள் இதுவரை ஆற்றி வந்திருக்கும் மிக கடுமையான பணிகளின் விளைவாக ஐநா வாழ்விட பேரவையின் தலைவராக மலேசியா தேர்வு பெறுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. உலகளாவிய அளவில் நகர்ப்புறங்களை மேம்படுத்தும் திட்டங்களை முன்னெடுக்கும் கடப்பாட்டை கொண்டிருக்கும் மலேசியாவின் முயற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் ஓர் அனைத்துலக அங்கீகாரமாக மலேசியாவிற்கு கிடைத்திருக்கும் இந்த தலைமை பொறுப்பு அமைகிறது. ஐக்கிய நாட்டு சபையில் மிகவும் பிரபலமான நகர்ப்புற சீரமைப்பு களத்தில் மிக உயரிய பதவியை மலேசியா பெற்றிருப்பது இதுவே முதன்முறையாகும். இதனைத் தொடர்ந்து வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங்கிற்கு உற்சாக வரவேற்பு நல்கியது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த மாபெரும் வெற்றியின் பின்னணியில் செயல்பட்ட அமைச்சின் ஒட்டுமொத்த பணியாளர்கள், உயர்நிலை அதிகாரிகள், அமைச்சின் கீழ் செயல்படும் இலாகாக்கள், ஏஜென்சிகள் ஆகியோரின் முக்கிய பங்களிப்பு இருந்ததை சுட்டிக்காட்டி நன்றி தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.